அடுத்து இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் நம்ம குட்டாக இருக்கிறதுக்கு, நேர்மையாக இருக்கிறதுக்கு நிறையா வழிகள்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருப்போம். அதில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம சும்மா இருக்கிறது தான். சும்மா இருந்துட்டு சும்மா நம்ம அன்றாட வேலைகள் பண்ணிகிட்டு எல்லாமே சும்மா தானே இருக்குது. அப்படி சும்மா அன்றாட வேலைகள் நம்ம பண்ணிகிட்ருக்கிறது தான் நார்மலான ஒரு விஷயமா இருக்கும். அதுதான் நமக்கு நல்லதும் கூட. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்பு பாதையாக நம்ம ஒரு செயல்படுறதுக்கான ஒரு சின்ன ஐடியா தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்களை கெஞ்சற மாதிரி வச்சுக்கிறது. சும்மா பாருங்க, ஒரு பையன் கெஞ்சற மாதிரி இருக்கும், ரொம்ப சோகமாக இருக்கான், ஆனால் பார்த்தா பரிதாபமாக இருக்கும். ஒரு உயிர் அன்பாக வருது, அதுக்கு அன்பாக உங்ககிட்ட வருது ஒரு நாய்க்குட்டி, அதை அழகாக தடவி கொடுக்குறீங்க. அப்போ அந்த நாய் எவ்வளோ அன்பாக இருக்குது பாருங்கள். இந்த நாய் மேலே நமக்கு ஒரு பிரியம் வருது, இந்த நாயை நமக்கு பிடிச்சிருக்கு. அந்த ஒரு எண்ணம் தானே அன்பு. அதுதான் அதை பார்க்கும்போது எப்படி பார்ப்போம், ஒரு மாதிரி கருணையாக பார்ப்போம், அன்பாக பார்ப்போம். அதுதான் கெஞ்சறது. அதான் அந்த அந்த குணம்னு சொல்லுவாங்க. அந்த குணத்தை நம்ம கண்களில் லைட்டாக கொண்டு வந்தோம்னா, ரொம்ப ப்ரெஷராகி ரொம்ப கஷ்டமாக வலிக்கிற மாதிரி நம்ம கண்களை அப்படி கொண்டு போகக்கூடாது. லைட்டாக அப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா, நம்ம உடம்பு அந்த கருணை அந்த அன்பு, அந்த கருணை இருக்கிற அந்த லைட்டான அந்த உணர்வுகளை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யோசிக்கிறது, நம்மளோட சிந்தனை செயலுமே அன்பு பாதையாக, கருணை பாதையாக. இப்போ ஒருத்தன் அழகாக சோகமாக உட்காந்துட்டு இருக்கான் பாருங்க, அவன் ஏதோ தான் செஞ்ச தப்பை உணர்ந்து கஷ்டப்பட்டு தானே உட்காந்துட்ருக்கான். அந்த உணர்வு தான் அந்த கருணை உணர்வு. அந்த இதை அந்த கெஞ்சல்ங்கிற அந்த குணத்தை நம்ம கண்களை கொண்டு வந்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு பைத்தியங்கள்லாம் பிடிக்குது, அன்கண்ட்ரோலபுளாக இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த கெஞ்சற மாதிரி லைட்டாக நம்ம கண்ணை அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கலாம். அது ஒரு நல்ல ஒரு இது. நம்ம பெருசாக அந்த குணத்தில் கொண்டு வந்துட்டோம்னா நம்ம மூளை பெருசாக பார்த்திங்கன்னா அந்த குணத்தை மீறி பெருசாக எதுவும் யோசிக்காது. அந்த அன்பு, அந்த கெஞ்சற குணம், அந்த கருணை குணம், கருணைன்னு சொல்லுவாங்க, அந்த அன்புன்னு சொல்லுவாங்க. அந்த கருணை குணத்தை தான் அது கொண்டு வரும். அதுதான் கெஞ்சற மாதிரி நம்ம கண்கள் அப்படி வச்சுக்கிறது சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி நிறைய கார்ட்டூன்ஸ் கேரக்டர்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெஞ்சற மாதிரி தான் கண்களை வச்சு கொண்டு வராங்க. ஸோ அது ஏன் அப்படி கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் சும்மா இருக்கிற மாதிரி நம்மளும் சும்மா இருக்கிறது ஒரு டைப்பு. கொஞ்சம் நம்ம எண்ணங்களை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொஞ்சம் நேர்மையான ஒரு பாதையில் கொண்டு போகிறதுங்கிறது இன்னொரு டைப்பு. அதுக்கு நம்ம கெஞ்சற மாதிரி நம்ம கண்களை வச்சுருக்கணும். அப்படி நம்ம கெஞ்சற மாதிரி நம்ம கண்களை வச்சுக்கிட்டோம்னா நேர்மையான சிந்தனையில் நம்ம வாழ்க்கை பாதையை கொண்டு போகிறதுக்கு ஒரு முயற்சியாக இருக்கும். அதை பண்ணி பாருங்கள். கெஞ்சல் குணத்தை நம்ம கண்களில் கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட சிந்தனைகள் அந்த கருணைங்கிற அந்த எண்ணத்தை தாண்டி பெருசாக எதுவும் சிந்திக்காது. அந்த கருணைங்கிற எண்ணத்துக்குள்ளேயே தான் சிந்திச்சுக்கும். நம்ம ஒரு நேர் வழியில் சிந்திச்சு நடக்கிறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த கெஞ்சல்ங்கிற அந்த செயல் ரொம்ப உதவியாக இருக்கும். அதுக்கு நம்ம கண்களில் கொஞ்சம் கெஞ்சற மாதிரி நம்ம வச்சுக்கணும்.